குட். கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அவருடைய வார்த்தையின் மேல் வைக்கும்படியாக நம்முடைய கண்களை திறந்த தேவனுடைய ஆவியானவர். நம்ம இதை விட ஒரு பெரிய பாக்கியம் இல்லை. தேவன் தம்முடைய சகல வல்லமையையும் எதற்குள்ளே வைத்திருக்கிறார்? அவருடைய வார்த்தைக்குள். அவருடைய வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையில் தேவன் வைத்த வல்லமைதான் நம்மை விடுவித்தது. பயத்திலிருந்து, எதிர்காலத்தை குறித்த சந்தேகங்களிலிருந்து, குழப்பங்களிலிருந்து, திகிலிலிருந்து விடுவித்தது தேவனுடைய வார்த்தை. வெரி குட். நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்முடைய 15 பாடங்களிலிருந்து அநேக சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். 8 பாடங்களை முடித்து விட்டோம். இன்றைக்கு 9வது பாடம், 9th சப்ஜெக்ட், தேவனின் மெய்யான இயல்பு, the true nature of God. நம்முடைய தேவனுடைய மெய்யான இயல்பு என்னவென்று 3 எழுத்துல சொல்லுங்க. அன்பு, லவ். இல்லையா? அவருடைய மெய்யான அன்பு, லவ். இல்லை என்றால் நம்மளே ஒருவர் கூட என்ன செய்திருக்க முடியாது, ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. இல்லையா? we know about ourselves, none of us is lovable. நம்ம ஒருவருமே நேசிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல. அப்போ நம்மை நேசித்தது அவருடைய அன்பு. அப்போ பாவத்தை பாராத சுத்த கண்களை உடைய தேவன் நேசிக்க முடியாத நம்மை நேரடியாக நேசித்து விடவில்லை, நம்மை தகுதிப்படுத்தி தான் நேசித்தார். நம்மை எதனாலே தகுதிப்படுத்தினார்? சொல்லுங்க, வேற யாராவது சொல்லுங்க. நாம் ரட்சிக்கப்பட எதனாலே தகுதிப்படுத்தினார்? அவர் எங்களுடைய பாவங்களை. ஓகே, எல்லாரும் கரெக்ட். பாருங்க, அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி தகுதிப்படுத்தினார். இல்லையா? நம்ம ட்ரெஸ் போடுறோம், அழுக்காயிருது, அடுத்த நாள் என்ன செய்யறோம்? அதை வாஷ் பண்ணி அதை சுத்தப்படுத்தி தகுதிப்படுத்துகிறோம். அதற்கு சோப்பு நம்ம யூஸ் பண்றோம். அதே போல நம்மை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்த அவருடைய குமாரனுடைய ரத்தத்தை, அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை தகுதிப்படுத்தி லவ்வபுளா மாத்தி விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இதுல நம்முடைய கிரியைகளினால் வந்த தகுதி 1% கூட கிடையாது. எதனாலே நாம் லவ்வபுளாக தகுதி அடைந்தோம் என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே, அல்லது அவருடைய குமாரனுடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்பதை விசுவாசிக்கும் பொழுது, அந்த ரத்தம், அது வல்லமையான ரத்தம், ஒரே தரம் மனுக்குலத்திற்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை தகுதிப்படுத்தி விட்டது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அதனாலதான் அவருடைய அன்பு, அதை குறித்து ஒரு முழு புஸ்தகத்தையே ஆண்ட்ரூமுக்கு எழுதுனது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். நான் அந்த புக்கை சில முறைகள் முன்னாலே வாசித்திருக்கிறேன். ஆனால் இவ்வளவு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. உங்களோடு கூட சேர்ந்து நான் பயணிக்கும் பொழுது புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிறேன். புதிய தெம்பு, புதிய உற்சாகம், புதிய விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, லிதியா சிஸ்டர், நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். நம்முடைய ஆவி மனிதன் எந்த அளவு முழுமையாக்கப்பட்டுள்ளான்? குட். சிஸ்டர் பவானி. நித்தியத்தில் நாங்கள் எப்படியாக எங்களுடைய ஆவி மனிதன் இருப்பாரோ அதே அந்த முழுமையாகவும் பூரணமானதாகவும் இப்பொழுதும் இருக்கிறோம். வெரி குட். நீங்க இன்னும் கொஞ்சம் இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல விரும்புறீங்க பவானி? நீங்களே சொல்லலாம். நித்தியம் முழுவதும் எவ்வளவு முழுமையானதாகவும் பூரணமானதாகவும்
நாம் இருக்கோமோ அதே அளவு இத்தருணத்திலும் உங்களுக்குள் இருக்கிறது. நம்முடைய ஆவி மனிதன் எந்த அளவு முழுமையாக்க, இதை பற்றி 2 லைன் சொல்லுங்களேன் பவானி. எவ்வண்ணமாக இயேசு கிறிஸ்து இருந்தாரோ அதே வண்ணமாக நாங்கள் எங்களுடைய ஆவி மனிதனில் இருக்கிறோம். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்ப இதற்கு மேலே நாம் முழுமையாக்கப்பட வேண்டியதில்லை, இதற்கு மேலே நாம் பூரணமாக்கப்பட வேண்டியதில்லை. நாம் முற்றிலுமாக பூரணமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று நாம் அடிக்கடி தியானிக்கிற வசனம் எது? எபிரேயர் 10 எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14. 10:10 வந்து பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 10:14. ஓகே, 10:14 அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நாம் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆங்கிலத்துல அது அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை என்ன? பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கு. பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். அதுல பழுது ஒன்றும் இல்லை. இதே வசனம் இன்னொரு பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த வசனம்? எபேசியர் இல்ல இல்ல, பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கு. கொலோசையர் 2:10. கொலோசையர் 2:10 பக்கத்துல நீங்க என்ன எழுதணும்? எபிரேயர் 10:14. எபிரேயர் 10:14 பக்கத்துல என்ன எழுதணும்? கொலோசையர் 2:10. இதெல்லாம் பஞ்ச் வேர்டு. ஒரு சோர்வு வந்துட்டு, ஒரு தவறு செய்துட்டோம், பிசாசு வந்து நம்ம குற்றப்படுத்த இடமே கொடுக்க கூடாது. ஐ ஹவ் பீன் ஆல்ரெடி பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். ஹல்லேலூயா, ஆமென். எந்த அளவு நம்ம நித்திய காலமாக தேவனோடு வாழ போகிறோம், அப்பொழுது என்ன தகுதி தேவையோ அந்த அளவுக்கு நாம் இப்பொழுதே தகுதி அடைந்து விட்டோம். இனி ஒரு முடி அளவு கூட நாம் அந்த தகுதியிலே, அந்த பூரணத்திலே, அந்த பரிசுத்தத்திலே முன்னேற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இது எங்கே நடந்திருக்கிறது? நம்மிடம் இது எங்கே நடந்திருக்கிறது? வெரி குட், ஆவி மனிதன் இல்லை. இதெல்லாம் பேசிக் ட்ரூத் நாம் தெரிந்ததுனாலதான் கிருபை பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடிகிறது விசுவாசத்தை. எஸ் பிரதர், 2வது கொஸ்டின் போயிடும். எந்த இரண்டும் தான் பாவம் செய்ய முடியுமே தவிர எது பாவம் செய்ய முடியாது? வெரி குட் சிஸ்டர் கிரேஸ். 69வது பக்கம் 2வது பாராகிராஃப்ல நீங்க வாசிக்க வேண்டாம், நீங்க தெரிந்ததை சொல்லுங்க. எந்த இரண்டும் தான் பாவம் செய்ய முடியும்? மாமிசமும் மனசும். வெரி குட், நல்லா புரிஞ்சிருக்கீங்க. எது பாவம் செய்ய முடியாது? ஆவி மனிதன் பாவம் செய்ய முடியாது. இப்போ நீங்க வாசிக்கலாம் பேஜ் 69ல. உங்கள் மாம்சத்தில் நீங்கள் இழுக்கப்பட்டு உங்கள் சித்தம் தேர்ந்தெடுக்கிறபடி உங்கள் உணர்ச்சிகளும் மனசும் பாவத்தில் விழுமே தவிர உங்கள் ஆவி அந்த பாவத்தில் பங்கேற்பதில்லை. வாசிங்க மீதியும் கூட. ஓகே, ரைட், கரெக்ட். பாருங்க, கர்த்தர் நல்லவர். பாருங்க, இதெல்லாம் அவருடைய அனந்த ஞானம். இது நம்மால விளங்கிக் கொள்ள முடியாது, விளங்கிக் கொள்ள முடியவில்லை. நாமெல்லாம் தரிசித்து நடக்கிறவர்களா அல்லது எப்படி நடக்கிறவர்கள்? விசுவாசித்து நடக்கிறவர்கள். எதை விசுவாசித்து நடக்கிறவர்கள்? வார்த்தை. எழுதி இருக்கிறவைகளை, என்னை குறித்து என் தகப்பனாகிய தேவன் என்ன எழுதி தந்திருக்கிறாரோ அதை விசுவாசித்தவர்கள். அவ்வளவுதான். அதுல விசுவாசத்துல நீங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். குதூகலமாக வாழுங்கள். ஒரு சில காரியங்கள்ல இன்னும் ஒருவேளை விடுதலை இல்லாமல் இருக்கலாம். அப்பொழுதும் உங்களாலே குதூகலமாக வாழ முடியும். குதூகலம் முதலாவது வருமா, ஆசீர்வாதம் முதலாவது வருமா? சந்தோஷமா இருந்தா தான். ஓகே, யாரு இதுக்கு நல்ல உதாரணம்? யாரு பைபிள்ல? ஜோசப். வேற புதிய ஏற்பாட்டுல குதூகலமாக இருந்ததற்கு அடையாளம் என்ன? சிறைச்சாலையிலே பாடி துதித்து மகிழ்ந்தார்கள். ஆகையினால்தான் அற்புதம் நடந்தது. சில நீங்க நினைக்கலாம்,
ஐயா எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நாங்க எப்படியா சந்தோஷமா இருக்க முடியும்? இங்கதான் நம்ம மிஸ்டேக் பண்றோம். சந்தோஷம் முதலில் வரும், குதூகலம் முதலில் வரும். துணிகரமாக நீங்க அந்த குதூகலத்தை என்ஜாய் பண்ணணும். சரிங்களா? பிசாசு இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் இப்போ நமக்கு அடிஷனலா ஒரு ட்ரூத் தருது. என்ன ட்ரூத்? ஐ ஹவ் பீன் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட் இன் மை ஸ்பிரிட் மேன். அந்த ஆவி மனிதனை எதுவுமே கரை செய்ய முடியாது. சோ நம்ம அப்பா எப்படி நம்மை குறித்து எப்படி இருக்கிறார்? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கிறார். நம்ம குறித்து நம்ம அப்பா சந்தோஷமா இருக்கிறார் என்பதற்கு, அதை விளக்குவதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன கதை என்ன? இளையகுமாரனுடைய இளையகுமாரனுடைய கதை. எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கு. சொல்லுங்க, எல்லாமே எனக்கு சாதகம். எதற்கு சாதகமா இருக்கிறது என்றால் சந்தோஷமாக இருக்க. ரைட்? ஆமா, இடம் கொடுக்காதீங்க, சோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள். சிலர் நினைக்கலாம், பிரதர் நீங்களும் சிஸ்டர் நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இந்த ட்ரூத்ல வந்துட்டீங்க, எங்க வீட்டுல அப்படி வரல பிரதர். நீங்க அப்பொழுதும் உங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காத்து கொள்ள முடியும், காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அற்புதம் நடைபெறும். ஆமா 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 ஆமா, கர்த்தர் நல்லவர். வெரி குட். எஸ் பிரதர். எந்த நேரத்திலிருந்து பூமி பழைய நிலையில் இல்லை? குட். அடுத்தது யாரு சொல்லணும்? எஸ், மகேஸ்வரி சிஸ்டர் சொல்லுங்க. எந்த நேரத்திலிருந்து பூமி பழைய நிலையில் இல்லை? 65வது பக்கம். பார்க்காம நீங்க விளங்கி கொண்டதே முதல் சொல்லணும், அப்புறம் தான் வாசிக்கணும். அவர் கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பின பிறகு. வெரி குட். அந்த நேரத்துல இருந்து என்ன நடந்தது? பூமி புதிய நிலைக்கு வந்து விட்டது. என்ன பெரிய ரெவலேஷன் பாருங்க. பூமி என்றால் பூமியில் உள்ள மனிதர்கள். பூமியிலும் கூடதான் பூமியில இருந்த சாபம் சிலுவையிலே சுமந்து தீர்க்கப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். ஆகவே நம்முடைய நிலங்களும் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். நம்ம இதை பற்றி ஆண்ட்ரூமுக்கு ஒரு இதை சொல்றாரு. ஏதோ ஒரு மரம், பழமரம், அந்த மரத்தை பார்த்து பேசினாராம் தொடர்ந்து எத்தனையோ நாட்கள். சிறப்பாக கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டது. ஏன்னா ஏற்கனவே பூமி நல்ல நிலைக்கு மாற்றப்பட்டு விட்டது. சபிக்கப்பட்ட பூமி, ஏதேன் தோட்டத்திலே சபிக்கப்பட்ட பூமி நல்ல நிலைக்கு மாற்றப்பட்டு விட்டது இல்லையா? அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லைன்னா அவர் எதுக்குங்க மறிக்கணும்? யோசித்து பாருங்க. ஒரு பாவம் அறியாத தேவகுமாரன் சாதாரண ஆசீர்வாதத்திற்காக மறிக்கவே இல்லை. இதை நீங்க நல்ல மைண்ட்ல வச்சுடுங்க இல்லையா? ஆமா, சூப்பர்லேட்டிவ் டிகிரியில நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் மரணத்தை ருச்சி பார்த்தார். சாதாரண டிகிரியில நம்மை நேசிக்கிற தேவன் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. 4வது கொஸ்டின் போயிடலாம். கிறிஸ்து இயேசுவோடு பிதாவானவர் எப்படி உறவாடுகிறாரோ அப்படியே அவர் நம்மோடும் உறவாட முடியும். ஏன்? எஸ், வெரி குட். யார் அடுத்தது? யாருங்க? மெர்சியா? மெர்சிஸ்டரா? ஆமா, நான் சொல்றேன் பாஸ்டர். சொல்லுங்க. பேஜ் 72ல இருக்குது. அதுல ஒரு சின்ன இது, கர்த்தரின் ஆவியை, எங்களுடைய ஆவியை பார்க்க எங்கள் சரீரம் எதை செய்திருந்தாலும் என் ஆவி சுத்தமானதாகவும் பரிசுத்தமானதாகவும் முழுமையானதாகவும் கரையற்றதாகவும் அழுக்கற்றதாகவும் இருக்கிறது. தேவன் எப்படி இயேசு கிறிஸ்துவோடு உறவாடுகிறாரோ அப்படியே என்னையும் பார்த்து என்னோடும் உறவு கொள்ள முடியும். அப்பா 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 அப்பா, அல்லேலூயா சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க மார்சி. சரி, யோசித்து பாருங்க. இதெல்லாம் நம்ம நினைத்து நினைத்து நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அந்த நன்றி அறிதலை உணர்கிறோமா? அதை என்ஜாய் பண்றோமா? அல்ல,
5 காரியங்களை எழுதுகிறார். ஒரே கருத்து தான் 5 பஞ்சு கொடுக்கிறாரு பாருங்க. சுத்தமானதாக்கப்பட்டது, பரிசுத்தமானதாக்கப்பட்டது, முழுமையாக்கப்பட்டது, கரையற்றதாக்கப்பட்டது, எல்லாமே ஒன்றா இருந்தாலும் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடிமேல் அடி அடித்தால்தான் அம்மியும் நகரும். இல்ல, நம்ம மூளையாகிய அம்மி, நம்முடைய சிந்தையாகிய அம்மி சில நேரங்கள்ல சோர்ந்து போகுது. ஒரு தவறை செய்த உடனே சோர்ந்து போகுது. அதுதான் அங்க அடிக்கிறாரு. சுத்தமாக்கப்பட்டு விட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டது, முழுமையாக்கப்பட்டு விட்டது, கரையற்றதாக்கப்பட்டு விட்டது, அழுக்கற்றதாக மாற்றப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. எனவே தேவன் எப்படி இயேசு கிறிஸ்துவோடு உறவாடுகிறாரோ அப்படியே என்னையும் பார்த்து என்னோடு உறவு கொள்ள முடியும், உறவு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா ஆமா. நீ என்ன செய்யணும்? ஒரு 24 மணி நேரத்திற்காவது இந்த பகுதியை நீங்க தியானிக்கணும். சரிங்களா? ஆமா. நாளைக்கு பகலெல்லாம் இந்த ஒரு மார்க் வச்சிடுங்க, புக் மார்க்கு. என்ன செய்யலாம்? ஆமா, இப்படி கூட வைக்கலாம் பாருங்க. புக் மார்க் இல்லைன்னா என்ன செய்யலாம்? இப்படி மடித்து வைத்துக்கொள்ள, இந்த பேஜை நீங்க இப்படி மடித்து வைத்துக் கொள்ளுங்க. முக்கியமான அப்படிலாம் என்ஜாய் பண்ணுங்க. சின்ன சின்ன காரியங்களிலே எவ்வளவோ என்ஜாய் பண்ணலாம் இல்லையா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அடுத்தது எத்தனாவது கேள்வி பிரதர்? 5. கொஸ்டின் நம்பர் 5. எஸ் பிரதர். எந்த இரண்டையும் செய்ததினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம்? வெரி குட். நீங்களே யாரும் சொல்லணும்? வரிசையா சொல்லிருங்க. நான் சொல்லலாமா? ஓகே. லிதியா சிஸ்டர் யாருக்காவது அந்த பொறுப்பு கொடுக்கணும் போக. ஏன்னா மகேஸ்வரி சிஸ்டர் கீழே இருந்தாங்க, இப்போ மேல வந்துட்டாங்க. லிடியா சிஸ்டர் தான் நெக்ஸ்ட் பாஸ்டர். ஓகே, சொல்லுங்க சிஸ்டர். கேள்வியை என்ன உண்டாக நாங்கள் ரட்சிக்க எப்படியா? எந்த இரண்டையும் செய்ததினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம்? இருதயத்துல ரோமர் 10:9-10 படி இருதயத்துல விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். இந்த ரெண்டையும் நம்ம செய்தோம் பாருங்க. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இயேசுதான் தேவன், இயேசுதான் தேவன் அப்படி நம்ம அறிக்கை செய்யறத சொல்லல. அப்படியும் செய்திருப்போம், பேசியிருப்போம். யாரு? நீங்க உங்க குடும்பத்துல நீங்க ஒராவது ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்க? அவர்கிட்ட போய் அப்பாட்ட, அம்மாட்ட, பிள்ளைகிட்ட என்ன சொல்லிப்பா? இயேசுதான்ப்பா ஆண்டவர். அதுதான் அந்த அறிக்கை இல்லையா? நண்பர் ஃப்ரெண்ட்ட போன்ல சொல்லியிருப்பீங்க, ஏமா இயேசுதான்ப்பா ஆண்டவர் சொல்லியிருப்பீங்க. அதுதான் அறிக்கை. பெரிய முழங்கால இருந்து நம்ம அறிக்கை செய்யணும், அதை குறித்து அப்படி இங்க எழுதவில்லை. கண்டிப்பா நம்ம எல்லாரும் செய்திருப்போம். ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த இனிஷியல் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம நிறைய சொல்லியிருப்போம் பாருங்க, அதுதான் அறிக்கை. அது எதனாலே அது அப்படி சொல்ல முடிந்தது என்றால், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நம்முடைய இருதயத்துல ஏற்கனவே விசுவாசம் வந்து விட்டதினாலே தான் நாம் அதை தைரியமாக சொன்னோம். சரிங்களா? அந்த ரெண்டுமே நமக்கு நடந்தது. பவுலுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அதை நான் வாசிக்கிறேன். ரோமர் 10:9 மற்றும் 10வது வசனங்கள் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். பாருங்க, கொஞ்சம் கூட்டி ஒரு பாருங்க. நாம் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய ஆவி மனுஷனிலே. இதிலே நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த நீதியை நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டோம். சரிங்களா? நாம் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று ஆணித்தரமாக எந்த வசனம் சொல்லுகிறது? ரோமர் 8:30 மறந்துட வேண்டாம். சரிங்களா? எவர்கள் முன்குறிக்கப்பட்டார்களோ அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள், எவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள்
அவர்களை ஆஹ், மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தப்பட்டும் இருக்கிறார்கள். சரிங்களா? ஆகவே நம்மாலே சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. சாதாரண வாழ்க்கைன்னா என்னது? கவலையோடும் துக்கத்தோடும் சோர்வோடும் வாழ முடியாது, வாழவே முடியாது. அல்லேலூயா. எஸ் Hallelujah. பிரதர், Amen. அடுத்த கொஸ்டின் போவோம். நாம் பாவம் செய்யும் போதும் நம் ஆவி தீட்டுப்படுவதில்லை. எப்படி? எப்படி? எஸ், நெக்ஸ்ட் யாரு சொல்லுங்க? லிதியா, பேர் சொல்லிருங்க. சிஸ்டர் சிஸ்டர் பேம். பேம், எஸ். நாங்க மறுபடியும் பிறந்தபோது எங்கள் ஆவி நித்தியத்துக்கும் எல்லா சூழ்நிலையிலும் பரிபூரணப்பட்டிருப்பதனால் எங்கள் ஆவி தீட்டுப்படுவதில்லை. தேவன் ஆவியா ஓகே, இருக்கிறபடியால் அவர் ஓகே. பாருங்க, நம்முடைய ஆவி மனுஷன், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். நம்முடைய ஆவி மனிதனால் பாவம் செய்ய முடியாது. அது பாவத்துல ஈடுபடுவது இல்லை. அது அவருடைய சாவரின் விஸ்டம். நமக்கு புரியல. இதை குறித்து நான் ஒரு பாடத்துல தெளிவாக படித்தோம். அது என்ன பாடம்? ஆவி ஆத்மா சரீரத்துல மிக தெளிவாக படித்தோம் இல்லையா? ஆமா. அப்ப நமக்கு உடனே கேள்வி வருது. என்ன கேள்வி? அப்ப நான் பாவம் செய்யலாமா அப்படின்ட்டு. இதற்கு பதில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற ஒரு வசனம், தேவனால் பிறந்தவனும் ரோமர் 6:14. ரோமர் 6:14 மனசுல வச்சிடுங்க. அதாவது என்ன சொல்லுதுன்னா, நம்மாலே துணிகரமான பாவம் செய்ய முடியாது. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, நாம் தான் பாவத்தை அது இல்ல சிஸ்டர், அது இல்ல. 6:14 நீங்களே படிங்க கிரேஸ். கிருபைக்குட்பட்டிருப்பதால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அதாவது பாவம் நம்மை ஜெயிக்க முடியாது, நாம் தான் பாவத்தை ஜெயிப்போம். அப்படி என்றால் நீதிமான் 7 நேரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ரொம்ப ரிலாக்ஸ்டா இருங்க, டென்ஷனுக்குள்ளேயே போக வேண்டாம். சரிங்களா? ஆமா ஆமா, நம்ம மனசாட்சின்னு ஒரு சப்ஜெக்ட் படிக்க போறோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப தெளிவடைந்து விடுவீர்கள். குற்ற உணர்வு எதற்கு அடையாளம்? அவிசுவாசத்திற்கு அடையாளம். சரிங்களா? அநேக வருஷங்கள் நாம் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பாராமல் போனதற்கு பிரதான காரியம் தான் சதா குற்ற உணர்வு. ஐயோ, என் ஆண்டவர் என் மீது திருப்தியா இல்லையே, ஏன்னா என் ஜெபம் போதாது, அந்த ஊழியக்காரர் ரொம்ப ஜெபிக்க சொன்னாரு, இவர் ரொம்ப ஜெபிக்கிறாரு இல்லையா? இப்பவும் நம்ம கடந்த 1/2 மணி நேரமா ஜெபத்துலதான் இருக்கிறோம். ஜெபம் என்றால் என்ன? வெரி குட். எல்லாரும் தெளிவடைஞ்சிட்டீங்க. தேவனோடு உள்ள உறவு. நீங்க சமையல் பண்ணும்போது அந்நிய பாஷை பேசிக்கொண்டே, அல்லது அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே, அல்லது அவரை நினைத்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் அதுவும் ஜெபம்தான் இல்லையா? ஆமா, வெரி குட். அந்த அனுபவத்துல நீங்க வந்திருப்பீங்க. இன்னும் அதை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. எதை என்ஜாய் பண்ணணும்? வழிகளில் எல்லாம் அவரையே நினைத்துக் கொள்ளுவது. ஆமே, எல்லாமே ஜபம்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு தகப்பனும் பிள்ளை என்னையேதான் நினைச்சிட்டு இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு? உன் முழு மனதோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு ஆத்மாவோடும் தேவனுடைய கர்த்தராய் தேவனிடத்துல அன்பு கூறுவாயாக. எப்பொழுது அன்பு கூற முடியும்? அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நினைத்தாலே போதுமே இல்ல? நம்ம போய் ரட்சித்தாரு பாருங்க, நம்ம போய் வலுவாமல் காத்து கொள்ளுகிறாரு பாருங்க. நமக்குன்னு சொல்லி எவனோ கண்டுபிடிச்சா பாருங்க, இந்த ஜூம் ஆப். ஆமா, முகமுகமாய் பார்த்தால் கூட இந்த அளவுக்கு பார்க்க முடியாது. எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த 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 ஜோய, அந்த சால்வேஷன்ல தான் அவ்வளவு பெரிய பிளஸிங் வச்சிருக்குற. முற்றுமாக நாம் தகுதியாக்கப்பட்டு இருக்கிறோம், வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். ஆமா, பழுதொன்றும் நம்மிடத்துல இல்லை. அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு தகுதியாக்கப்பட்டு இருக்கிறோம்.
இன்னொரு படி மேல பாத்தீங்கன்னா, ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்திட்டு இன்னொரு படி மேல இருக்கு. பரிசுத்தத்தை குறித்து எல்லாரும் யோசிங்க, யாரு கண்டுபிடிக்கிறீங்க பார்ப்போம். அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தியது. இந்த இன்னும் நாம் இதை உறுதியாக விசுவாசிக்க இன்னொரு வசனம் இருக்கு. am I qualified, am I been sanctified என்பதற்கு இன்னும் ஒரு வசனம் இருக்கு. யார் சொல்றீங்க? எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கு வலது பாசத்தில். இல்ல, பரிசுத்தம் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். யோசிங்க, கண்டுபிடிச்சிடலாம். எங்களுக்காக அவர் பரிசுத்தமானார். அதுதான் இயேசுவே எங்களுக்காக பரிசுத்தமானார். பரிசுத்தமும் மீட்புமான அவரே எங்களுடைய இல்ல, அது சூப்பர்ல. அவருடைய ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். இன்னொரு படி போய் he became our sanctification. அவரே நமக்கு பரிசுத்தமாக. ஆமா 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 ஆமா. இதெல்லாம் நம்ம தியானித்து என்ஜாய் பண்ணினால் அநேக பாவ எண்ணங்களிலிருந்து வெளியே வந்து விடலாம். ஆமா, அதனாலதான் அந்த பாட்டு ஆண்டவர் கொடுத்தார். இயேசு என் பரிசுத்தம், இயேசு என் நீதி, இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். பழுதொண்டுமே நம்மில் இல்லை. சொல்லுங்க, பழுதொண்டுமே என்னில் இல்லை. சொல்லுங்க, என்னில் என்று சொல்லுவது எந்த பகுதி? ஆவி மனிதன். வெரி குட். நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய மாம்சமும் ஒன்றுக்கும் உதவாது. அதிலே குறைவு கண்டிப்பா இருந்து கொண்டுதான் இருக்கும். தேங்க் காட். அவருடைய இந்த வடிவமைப்பு, இந்த டிசைன் ஆழமாக போக போக நீங்கள் அவரை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்து விட்டுருவீங்க. எப்பொழுதுமே இதையே நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். வெரி குட். எஸ் பிரதர், அடுத்த கேள்வி போவோம். எந்த சிந்தனை உள்ளவர்களால் ரோமர் 8:30, எபிரேயர் 10:10, 10:14 போன்ற வசனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது? அடுத்தது யார் சொல்லணும்? சிஸ்டர் லிதியா. அன்மியூட் பண்ணுங்க லிதியா. பேபி ராணி பிரதர் சொல்லவே இல்லையா? பிலிப் பிரதர் சொல்லுங்க. எந்த சிந்தை உள்ளவர்களால் ரோமர் 8:30, எபிரேயர் 10:10, 10:14 போன்ற வசனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது? நான் ஆயத்தப்படுத்தல. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப முக்கியமான ட்ரூத். சரிங்களா? நிரஞ்சனா. மத அடிப்படை நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற சிந்தை. இன்னும் கொஞ்சம் அதை விளக்கி சொல்லுங்க. யாரு சொல்றீங்க? ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன். ஜென்ம சுபாவம். நிரஞ்சனா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். இன்னும் கொஞ்சம் அதை விளக்கி சொல்லுங்க. அதாவது எந்த சிந்தை உள்ளவர்களால் இந்த 3 வசனங்களை, அதாவது நாம் தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை அநேகர் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். அவர்கள் வைத்திருக்கிற சிந்தை என்ன சிந்தை? மாமிச சிந்தை. பழைய ஏற்பாட்டு சிந்தை. நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. 70 3rd paragraph. நாம் முழுமையாக மீட்கப்பட்டதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் நாம் இன்னும் பழைய ஏற்பாட்டு சிந்தையிலே இருப்பதுதான். பழைய ஏற்பாட்டில் மீட்பு முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. நீங்கள் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுதும் அந்த பாவத்திற்கு பரிகாரமாக ஒரு புது பலி செலுத்தப்பட வேண்டியதா இருந்தது. ஒவ்வொரு வருடமும் உங்கள் முழு பாவ சுபாவத்திற்கு பரிகாரம் உண்டாகும்படி ஒரு பரிகார நாள் தேவையா இருந்தது. ஒவ்வொரு வருடமும் மீண்டும் மீண்டும் பலி செலுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. அப்போ இத இந்த வசனங்கள்லாம் நமக்கு வெளிச்சமாக ஆண்டவர் கொடுத்தார். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி. அப்போ இதை ஏன் அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், இன்னும் பழைய ஏற்பாட்டு சிந்தையிலிருந்து அவர்களாலே வெளியே வர முடியவில்லை. இன்னும் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, சில வீடுகள்ல
10 கட்டளையை வச்சிருப்பாங்க. தொங்க விட்டுருப்பாங்க. ம். அதெல்லாம் இருந்தா நீங்க உடனே எடுத்துருங்க. சரிங்களா? அந்த சிந்தையே நமக்கு ஆபத்தை விளைவித்து விடும். ஒரு விடுதலையை தராது. நம்மை குற்றவாளி என்று அது தீர்க்கும். கர்த்தர் நல்லவர். இதை நீங்க மனதில் வைங்க. பேஜ் வேற ஏதாவது டவுட்? எஸ் பேஜ் 68ல பாஸ்டர் இதே இது பழைய ஏற்பாட்டு சிந்தனையும் இருக்குது பேஜ் 70ல. நான் பேஜ் 68ல இன்னும் கொஞ்சம் இந்த மத அடிப்படையிலான நியாய பிரமாணத்திற்கேற்ற சிந்தனைன்னு தந்திருக்கிறாங்க. ஓகே ஓகே. இருந்தாலும் நீங்க 2ல 1 எழுதுனா 10 மார்க் போடணும். 1 நியாயப்பிரமாண சிந்தை என்று எழுதினாலும் 10 மார்க் போடுங்க. பழைய ஏற்பாட்டு சிந்தை என்று இருந்தாலும் 10 மார்க் போடுங்க. நான் மார்க்ஸுக்காக சொல்ல வரையில பாஸ்டர் அந்த மத அடிப்படையிலான கொஞ்சம் கொஞ்சம் நாங்க யோசிக்க வேண்டிய ஒரு வேர்டா இருந்தது. அதைத்தான் ரிலிஜியன் அல்லது மதம் என்று ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள். அது பாரம்பரியம். எது அது பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் எழுதி தந்திருக்கிற வார்த்தை அநேகம் நிறைவேறவில்லை. ஆசீர்வாதங்கள் நிறைவேறவில்லை. வசனம் செயல்படவில்லை. என்ன காரணம் சொல்லுங்க? பாரம்பரியம். உங்கள் பாரம்பரியங்களே வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை அவமாக்கிற்று, இன்எஃபெக்டிவ் ஆயிற்று. அது எஃபெக்டிவா இல்லை உங்க வாழ்க்கையில. உங்களால அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அந்த பாரம்பரியம். இது என்னன்னா, இயேசு கிறிஸ்து முதல் நூற்றாண்டிலேயே அந்த யூதர்கள் அல்லது அந்த இஸ்ரவேலர்கள் பாரம்பரியத்தில இருந்து வெளியே வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் இன்றைக்கு 20 நூற்றாண்டுகள் கடந்த பிறகோ நியாயப்பிரமாண சிந்தை தான் சபைக்குள்ள வந்திருக்கு. அதற்கு மதம் என்று, ரிலிஜன் என்று சொல்றோம் இல்லையா? மதம், பாரம்பரியம். ஆமா, ஒரு காலத்துல சிஎஸ்ஐ சபை தான் பாரம்பரியம் என்று சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு பெந்தேகோஸ்து சபையிலையும் நிறைய பாரம்பரியம் வந்துட்டு. ஏனென்றால் அவர்கள் பழைய ஏற்பாட்டு சிந்தையிலேயே இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். We have to thank God. ஸ்பெஷலி நாம் அந்த சிந்தையிலிருந்து வெளியே வந்து விட்டோம். எனவே உங்களாலே ரோமர் 8:30 விசுவாசிக்க முடிகிறது. நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை நம்மாலே ஏன் விசுவாசிக்க முடியுது என்றால், நாம் புதிய ஏற்பாட்டு சிந்தைக்குள்ள வந்துட்டோம். கிருபையின் சிந்தைக்குள்ளே வந்து விட்டோம். அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்த கேள்வி போயிடலாம். நம்முடைய மனதை மறுரூபமாக்குவது எது? அதன் பலன் என்ன? ஓகே, இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை 73வது பக்கம் பாஸ்டர். அதனுடைய பலன் என்ன? பாவத்தை நாம் மேற்கொள்கிறோம். ஓகே. இயேசுவை போல நடப்பதினால் நாங்கள் பாவத்தை மேற்கொள்கிறோம். அது வாசிச்சு காட்டுறதுன்னா சொல்ற பாஸ்டர் 73வது பக்கம் செகண்ட் பேராகிராஃப்ல, தேவ வார்த்தையினால் நமது மனதை மறுரூபமாக்கி தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடன் ஒரு ஆழமான உணவை ஏற்படுத்தி கொள்வோமானால் நமது ஆவியில் இருக்கும் சுத்தமும் பரிபூர்ணமும் நமது ஆத்மாவை மறுரூபமாக்க ஆரம்பிக்கும். இருங்க. இதுதான் பலன். நமது ஆத்மா மறுரூபமாக்கப்படுகிறது. ஆத்மா மறுரூபமாக்கப்படுதல் என்றால் என்ன என்று சிந்திங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு, இல்லையா? நமக்கு ஒரு காரியம் தெளிவடைந்து விட்டது. எது? நாம் ஆவியிலே மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம். அது தேவ ஆவியினாலே நடந்தது. இதை நாம் அறிந்து கொள்ள தியானிக்க நம்முடைய ஆத்மா மறுரூபமாக்க ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன பொருள்? யாராவது சொல்லுங்க. இப்போ ஆவி சொல்வதை ஆத்மா ஏற்றுக்கொண்டு. அலேலுயா, ரொம்ப பெஸ்ட் ஆன்சர். யாரு சொன்னது? பவானி. பரவாயில்ல. பாருங்க, உங்களுக்கு பதில் தெரிஞ்சும் சிலர் சொல்லாம இருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, சரிங்களா? ஆமா, தேவனோட கனெக்ஷன்ல இருக்கிறோம். அதை என்ஜாய் பண்ணுங்க.
ஓகே, நெவர் எவர் கம் அண்டர் கில்ட்டி கான்சியஸ்னஸ். எனக்கு இந்த பதில் தெரியலையே என்று சொல்லி நீங்க யோசிக்காதீங்க. நான் திரும்ப இது முக்கியமான பகுதி பாருங்களேன். சிஸ்டர் நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க. ஆவி சொல்வதை ஆத்துமா ஏற்றுக்கொள்ளுதல். வெரி குட், சூப்பர். சரி, இப்போ ஆத்துமா என்றால் என்ன? மனம். மனம் என்றால் என்ன? மனம் என்ற சிந்தை. சிந்தை என்றால் வெரி குட். சிந்தை என்றால் என்ன? எண்ணங்கள், திங்கிங். எதை நாம் அந்த மனம் புதிதாகுதல் என்றால் எண்ணங்கள் புதிதாகுதல். அந்த எண்ணம் புதிதாகுதல் என்றால் என்னை பற்றி என் தேவனுடைய வார்த்தை என்னெல்லாம் சொல்லுகிறதோ அதை ஏற்றுக்கொள்வதுதான். ஓகே, இப்போ தேவன் நம்மை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்? நாம் யாராக இருக்கிறோம்? உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம், உப்பாக இருக்கிறோம். ஆமா, அது ஹையஸ்ட் ஃபார்ம் தேவர்களாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு தேவர்களாக இருக்கிறோம். ஆமா, இத பாருங்க, நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ள இன்னும் கஷ்டப்படுது. நான் எப்படி சொல்றேன், ஃபர்ஸ்ட்ல இந்த வார்த்தை எனக்கு வந்த பொழுது என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்புறம் 5% ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அப்புறம் 10% ஆகி நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு மார்க் போடனா எனக்கு 50 மார்க். எந்த மார்க்கு? என்னுடைய எண்ணத்துல அல்லது என்னுடைய மனதில் அல்லது என்னுடைய ஆத்மாவில அந்த யோவான் 10:14 50% அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஆகினால சாதாரணமாக ஒரு அற்புதம் செய்ய முடிகிறது. நேற்று ஒரு 2 பாஸ்டர்ஸ் அப்புறம் மொத்தம் 3 பேர் ஒரு ஆபீஸ் போயிருந்தோம். சரிங்களா? அங்க ஒரு கேர்ள் டீ கொடுத்தா. அப்போ ஒரு பாஸ்டர் சும்மா கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, பொருட்களில் எல்லாம் வல்லமை இருக்கிறத என்னால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா. சரிங்களா? பொருட்களில் வல்லமை இருக்குது. அப்ப நான் உடனே சொன்னேன், அந்த டீ கொடுத்த கேர்ள் அங்க அந்த ஆபீஸ்ல டீ கொடுக்கறதுக்கு ஒரு லேடி வச்சிருக்காங்க. அப்ப நான் கேட்டேன், ஏமா உனக்கு ஏதாவது பெயின் இருக்கான்னு கேட்டேன். ஐயா தலைவலியா இப்ப இருக்கான்னு கேட்டேன். தலைவலி இருந்தது. அப்ப என் பேனாவை எடுத்தேன். ஏன்னா அந்த பாஸ்டர் கேட்ட கேள்விக்கு பதில். சரிங்களா? பாஸ்டர் இப்ப பாருங்க, இந்த பேனாவை அவ பேரு ஏதோ சொன்னாங்க மறந்துச்சு. இந்த பேனாவை இவள் தொடுவா, உடனே தலைவலி போயிடும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதுக்கு முன்னாடியே கேட்டேன், எத்தனை வருஷமா இருக்குன்னா, பல வருஷம் இருக்குயா அப்படின்னா. என் பேனாவை கொடுத்து 3 நேரம் நீயே கை வைமா, 1 2 3 அப்படின்ட்டு என் பேனாவை என் கையில வாங்கிட்டு செக் பண்ணி பாருன்னு. அவ பாருங்க தலையை அப்படி ஆட்டி ஆட்டி பார்த்தா. ஐயா வலி போயிட்டுன்னு சொன்னது மாத்திரமல்ல, உடனே அவ சொல்றா, அது வரைக்கும் பேச தயங்கினவா, ஐயா எனக்கு கழுத்துல ஒரு வலி இருக்கையா என்ன, இந்த பேனாவை என்ன 3 நேரம் வச்சா வலி போயிட்டு. அந்த பாஸ்டர் கேட்கிறாரு, உண்மையிலே போயிட்டா? பாருங்க, அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாவது பாஸ்டரா இருக்கு. நல்ல மனுஷன், ஃப்ரீயா இருந்தார். அப்போ நான் விளக்குனேன். என்ன விளக்குனேன்? மோசையுடைய கோலில் பவர் இருந்தா உங்க கையில இருக்கிற பேனாவில பவர் இருக்காதா? இல்லையா? கொம்புல பவர் இருக்குன்னு சொல்லி வெட்டி போட்டா கோடேரி மிதக்குது. ஸோ இந்த அளவுக்கு கிருபை பாருங்க. அது கிருபைதான். என்னால ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல தைரியமாக பேனாவை கொடுத்து ஹீல் பண்ண முடிந்தது என்றால் நாம் தேவர்களாக இருக்கிறோம் என்கிற வார்த்தையை என் மனது ஏற்றுக்கொள்ளுகிறது. ஏன்னா எவ்வளவு பெரிய மேட்ரு பாருங்க. நல்லவர். இப்ப யாராவது பெயினோட இருக்கிறீங்களா? தேங்க்யூ லார்ட். ஏதாவது ஸ்டமக் பெயின், நீ பெயின், பேக் பெயின்? வெரி குட். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கையில இப்படி இந்த ஏரியாவுல பெயினா இருக்கு கனகாலம். கை தெரியல பாருங்க. கொஞ்சம் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அந்த இடத்துல அப்படியே அந்த இடத்துல நீ கை வச்சிருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேர்சி சிஸ்டர் பேனாவை எடுத்துட்டாங்க பாருங்க. அந்த பேனாவை அந்த கையை வச்சு 3 நேரம் தொடுங்க. தெரியல, மேர்சி பேனாவை காட்டுங்க. மேர்சி தனக்கு தான் தொடுகிறா. பேனாவை அடியில பிடிங்க. அப்படி காமிங்க. ரைட் லிதியா, எல்லாருமே தொட்டுங்க. லிதியா 3 நேரம் தொட்டீங்களா?
தொட்டீங்களா தொடலையா? எஸ் பாஸ்டர். இருங்க இருங்க இருங்க, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 3 நேரம் தொட்டுட்டீங்களா லிதியா? தொட்டுட்டோம் பாஸ்டர். அந்த பேனாவை கீழே வச்சிருங்க. மேட்சி வச்சுட்டீங்களா? இப்ப செக் பண்ணி பாருங்க. நல்லா அப்படி பண்ணுங்க. இதுல காமிங்க கேமராவுல. தெரியலையா பாஸ்டர்? சொல்லுங்க. போயிட்டு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை நாள் இருந்தது இது? பாஸ்டர் மோர் தென் 6 months. பல சாத்தானே எல்லா அவிசுவாசம் அகன்று எல்லா வியாதி அகன்று ஓடிட்டு தொட்டவங்களுக்குள்ள புதிய ஒரு பலன் வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இதுல ஒரே ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். பேனாவை அவங்க காண்பித்தாங்க. அப்புறம் என்ன சொன்னேன்? பேனாவை கீழே வச்சிருங்க. அந்த டைம்ல மனம் புதிதாகுது, ஏற்றுக்கொள்ளுது. எனக்கு அது புரியல, ஆனா நான் செய்யறேன். அந்த பெண்ணிட்ட கழுத்து வலி வச்சா இல்லையா? வச்ச பிறகு இப்ப செக் பண்ணி பாருன்னு உடனே சொல்லல. பேனாவை என் கையில வாங்கினேன். மேட்சி சிஸ்டர்கிட்ட சொன்னேன், பேனாவை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். இதுல எல்லாம் சின்ன சின்ன டெக்னிக், பட் ரொம்ப பவர்ஃபுல். விசுவாச கிரியை. நான் எடுத்துருங்க பேனாவன்னு சொல்லும் பொழுது உங்க மைண்ட்ல என்ன மாறுதுன்னா, பிரச்சனை தீர்ந்துட்டுன்னு ஒரு கணம் நீங்க யோசிக்கிறீங்க. அப்போ அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. இயேசு என்ன செய்தாரு பாருங்களா? இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல செக் பண்ணி பார்க்க சொன்னாரு? யோசிங்க. எந்த அற்புதம் செய்யும் பொழுது? ஓகே, கண் பார்வை. நல்லா கவனிங்க. எத்தனை பேர் புரியுது தெரியல. இப்போ செக் பண்ணி பாருன்னு சொல்லும் பொழுது மைண்ட் செட்டு ரிசீவிங் பர்சனுக்கு மாறுது. அப்போ அப்படியா ஆயிட்டா, அவ்வளவுதான், முடிஞ்சது வேலை. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். சரி, ஓகே. இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். என்னால விசுவாசத்தோடு இதை சொல்ல முடிகிறது? நான் எந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன்? யோவான் 10:14. நாம் தேவர்களால் இருக்கிறோம். இன்னும் எனக்கு இது ரொம்ப கான்பிடன்ட் ஆனதுக்கு காரணம், மேட்சி சிஸ்டர் பேனாவை தூக்கி சிஸ்டர், நீங்க இதுக்காக தான் காமிச்சீங்களா? எதுக்காக காமிச்சீங்க? நீங்க சொன்னப்போ நான் காமிச்சேன். பாருங்க, அந்த விசுவாசம் போதும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். இதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் அடிக்கடி சொல்றேன், பாட்டாவும் பாடிட்டோம். எப்படி பரலோகம் இயேசு கிறிஸ்துவை கிமு முதல் நூற்றாண்டில நம்பி இருந்ததோ, இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டிலே பரலோகம் நம்மை நம்பி இருக்கிறதா இல்லையா? என்ன விசேஷம்னா, இன்னொரு விசேஷம், இன்னைக்கு அநேக போதகர்களுக்கு தெரியாத ரகசியங்களை இந்த சின்ன கூட்டத்துக்கு அவர் எப்படி கற்றுக் கொடுக்காரு பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? ஆமா. அப்போ நம்ம வசனத்துக்குள்ளேயே கிடக்க வேண்டியிருக்கு. இது எனக்கு எப்படி இந்த வசனத்துக்குள்ளே கிடப்பதற்கு மோட்டிவேஷன் என்றால், சிறிதும் பெரிதுமாக 100க்கும் அதிகமான செய்திகளை மாதம் ஒரு முறை கொடுக்க வேண்டியிருக்கு. வாரத்துக்கு ஒரு 30 செய்தி, லாங் வீடியோ, ஷார்ட் வீடியோஸ், ரீல்ஸ், இது எதுவுமே எனக்கு தெரியாது. கர்த்தர் எல்லாத்துக்கும் அதற்கான ஆளை கொண்டு. அப்போ இத்தனை செய்திகளை நம்ம கொடுக்க எவ்வளோ வேதத்தை தோன்றம் பாருங்க. அதுக்கு ஒரு ஆசையை தந்தாரு பாருங்க. அந்த ஒண்ணுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இப்போ உங்களுக்கு அடுத்த வாரம் கொஸ்டின் பேப்பர் நான் ரெடி பண்ணணும். நான் கிட்டத்தட்ட 3 hours 4 hours 5 hours இந்த புக்கை வாசிக்கணும். 5வது சாப்டர் நினைக்க இல்லையா? பாருங்க, இதுல வார்த்தையிலே வாஞ்சையை தருகிறவர் யாரு? தேவனுடைய ஆவியானவர். ஆமா ஆமா, வசன வாஞ்சை தருகிறவர் இல்லையா? அது எப்படி இருக்குது? தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் மதுரமா இருக்கிறது. ஆமா ஆமா. அப்போ ஆனா அதே வேளையில தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறைக்க இறைக்கதான் என்ன நடக்கும்? தண்ணி ஊறும். நிறைய இறைக்க வேண்டி இருக்கு பாருங்க. அப்ப நான் எவ்வளவு ஆண்டவருக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும்ல, இப்படி ஒரு பாக்கியமான தந்திருக்காரு பாருங்க.
வசனத்தின் மேல வாஞ்சை இருக்கிறது போல பெரிய ஆசீர்வாதம் எதுவும் கிடையாதுங்க. ஆமா, நம்ம செய்திகளை கொடுப்பதற்கு வசனத்தை தியானிக்க ஆண்டவர் எனக்கு வாஞ்சை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களுக்கு ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் நடத்துவதற்கு வசனத்தை தோன்றதுக்கு எனக்கு வாய்ப்பையும் தந்திருக்கிறார், வாஞ்சை தந்திருக்கிறார். ட்ரூத் லவர்ஸ் அகாடமிக்கு இல்ல, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஆமா, நம்ம வசனத்திலே இருக்கிறதுனால நீங்கள் வாழ்ந்து சுகித்து செழித்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அவர் லிவிங் பீயிங், ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பீயிங் என்னது 10:34, அதையும் விசுவாசிக்க முடியும். நீங்க அந்த பாதையில வருகிறீங்க, தொடர்ந்து வாங்க, வேகமாக வாங்க. திரும்ப நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு எத்தனாவது சாப்டர் வாசிக்கிறோம்? 4th சாப்டர் இல்லையா? ஆமா, த ட்ரூ நேச்சர் ஆஃப் காட் 4th சாப்டரை திரும்ப இன்னொரு முறை வாழ்க்கையில நம்ம தியானிப்போமா என்பது கேள்விக்குறி. ஆகையினால சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீங்க கொஸ்டின் வருகிற வரைக்கும் கூட காத்திருக்க கூடாது. எத்தனை பேர் 5வது அதிகாரத்தை ஒரு முறையாவது வாசித்து விட்டீங்க? ஓகே, பரவாயில்ல. நீங்க அப்படிலாம் எழுமுங்க. எல்லா ஆசீர்வாதமும் இதுல இருக்கு. ஆமா, எல்லா ஆசீர்வாதமும் இதுல இருக்கு. உங்களுக்கு தேவையான ஆரோக்கியம் இருக்கு, குடும்ப சமாதானம் இருக்கு, பிள்ளைகளுடைய நல்வாழ்வு இருக்கு. நீங்க தியானிச்சா போதும். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் இதைத்தான் சொல்றாரு. யோசுவாட்ட என்ன சொன்னாரு? நீ சக்சஸா இருக்கணும், என்ன செய்ய சொன்னாரு? ஆமா, இதெல்லாம் நம்ம பிரசங்கம் கேட்டுட்டோம், சண்டே கிளாஸ்லயும் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். ஆனா இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துவதில் இன்னும் தீவிரமாகுங்கள். அதான் நான் யோசிக்கிறேன். திரும்ப நம்ம இந்த புஸ்தகத்துல 5வது அத்தியாயத்தை திரும்ப தியானிப்போமா என்று சொல்ல முடியாது. ஓகே, எத்தனாவது கேள்விக்கு வந்திருக்கிறோம்? 9. Question number 9. ஓகே, நம்முடைய பாவம் தேவனுடைய சுபாவத்தை மாற்றுமானால் எந்த 4 இக்கட்டுகளில் நாம் அகப்படுவோம்? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. இதுவரைக்கும் சொல்லாதவர்கள். கேள்வி என்ன கேள்வி? எத்தனாவது? 7ஆ 8ஆ 9? 9வது. நம்முடைய பாவம் 9 தேவனுடைய சுபாவத்தை மாற்றுமானால் எந்த 4 இக்கட்டுகளில் நாம் அகப்படுவோம்? எஸ், இதுவரைக்கும் சொல்லாதவங்க தயவு செய்து ட்ரை பண்ணலாம். நம்முடைய பாவம், அதாவது ஓகே அப்புறம் விளக்கலாம். நம்முடைய பாவம் தேவனுடைய சுபாவத்தை அல்லது தேவனுடைய எண்ணத்தை, தேவன் நம் மீது கொண்டிருக்கிற நினைவை மாற்றுமானால் எந்த 4 இக்கட்டுகளில் அகப்படுவோம்? நான் சொல்லவா பாஸ்டர்? சொல்லுங்க. நம்மில் ஒருவரும் தேவனுடன் உண்மையாக உறவு கொள்ளும் நிலைக்கு போக முடியாது. 1. 2வது, நம்மில் ஒருவரும் அவருடன் நடக்கவோ பேசவோ உறவாடவோ முடியாது. 4. வெரி குட். பேஜ் 74 நான் வாசிக்கிறேன். செகண்ட் பேராகிராஃப். நல்லா. இப்போ தேவனுடைய சுபாவம் மாறுவது என்றால் என்ன? அவருடைய சுபாவம் மாறாது, அன்பாகவே இருக்கிறார். வெரி குட். அவருடைய நம்மேல் வைத்திருக்கிற அன்பும் பாசமும் நேசமும் ஆசீர்வாதமும் நல்ல. ஓகே, பாருங்க செகண்ட் பேராகிராஃப். தேவனுடைய சுபாவத்தை நாம் ஒரு பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் மாற்றுமானால் நாம் எல்லாருமே இக்கட்டில் அகப்படுவோம். நம்மில் ஒருவரும் தேவனுடன் உண்மையான உறவு கொள்ளும் நிலைக்கு போக முடியாது. நம்மில் ஒருவரும் அவருடன் நடக்க முடியாது, பேச முடியாது, உறவாட முடியாது. ஒரு சில உதாரணங்கள் வேதத்துல சொல்லுங்களேன். பொதுவா பாருங்களேன். தேவன் அங்கே ஆரம்பிப்போம், ஏதேன் தோட்டத்துல. அவ்வளவுதான், வெறுத்துட்டாரு. நம்முடைய முதல் பெற்றோர் பாவம் செய்த உடனே வெறுத்து வெளியே தள்ளிவிட்டார். இல்லை, அவருடைய மனப்பான்மை மாறவில்லை. அவமானத்தை தாங்க முடியாத இருந்ததை அவர் அறிந்து தோல் உடை செய்து கொடுத்தாருங்க. யோசித்து பாருங்க, எவ்வளவு கஷ்டம் இல்ல? நிர்வாணமா இருக்கிறத அறிஞ்சிட்டார், ஹெல்ப் பண்ணாரு பாருங்க. ஜீவ மரத்தை பறித்து சாப்பிட்டு
நிரந்தரமான கஷ்டத்துல வாழ்ந்துடக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்துல தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். கொலை செய்த காயினுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அவர் தன்னுடைய உறவை அல்லது தம்முடைய சுபாவத்தை அப்பொழுதே மாற்றிக்கொள்ளவில்லையே. இப்பொழுது உங்களுக்காக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டு உங்களை அவருடைய மகனாக அவருடைய மகளாக தெரிந்தெடுத்திருக்கிறார. அவர் எப்படி அவருடைய ஆசீர்வாதத்தையோ அவருடைய ஐக்கியத்தையோ எப்படி குறைத்து கொள்ளுவார்? ஏன் அப்போ நம்மளால ஆசீர்வாதத்தை பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? இங்க சந்தேகப்படுறோம். நான் இன்னும் குவாலிஃபை ஆகல. பழைய ஏற்பாட்டு சிந்தை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தில் உள்ள மகிமையை அறியவில்லை. ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால நீங்களும் கிருபையாக அதை விசுவாசிக்கிறதுனால யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட். யூ ஹேவ் பீன் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். பழுதொன்றுமே நம்மிடத்துல இல்லை. எத்தனை வசனம் என்ஃபோர்ஸ் பண்ணுது இல்ல, ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுது பாருங்க. அவரே உனக்கு தகுதிப்பா, அவரே உனக்கு நீதி, அவரே உனக்கு பரிசுத்தம். அந்த அளவுக்கு தேவன் வச்சுட்டு தான் சொன்னாரு, நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் நல்லவர். கடைசி கொஸ்டின் போயிடலாம் பிரதர். கிருபாசன தண்டையில் நுழைவதற்குள்ள தகுதியை குறித்து யார் கேள்வி எழுப்புவார்கள்? இதுவரைக்கும் சொல்லாதவங்க யாரும் இருக்கிறீங்களா? சொல்லுங்க சிஸ்டர். கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் கிருபாசன தண்டையில் நுழைவதற்கு தகுதி உள்ளவர்கள் என்பதை அறிவீர்கள். ஓகே, நான் இப்போ வேற யாரும் சொல்லாதீங்க சிஸ்டர், நீங்களே சொல்லுங்க. கேள்விக்கு ஆப்டா பதில் சொல்றீங்க, கரெக்டா. கிருபாசன தண்டையில் நுழைவதற்குள்ள தகுதியை குறித்து யாரு சந்தேகப்படுவார்கள்? அப்படி ஆன்சர் பண்ணுங்க. யார் சந்தேகப்படுவார்கள்? அவர்களுக்கு பாவம் இருந்தால். இல்ல, நீங்க சொன்ன பதில் தான், ஆனா அதை கரெக்டா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் என்பதை அறியாதவர்கள் கேள்வி எழுப்புவார்கள். அவர்களுக்கு தங்களுக்கு தகுதி இருப்பதை அறியாதவர்கள். அறியாது. அது எப்படி? கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் என்பது, கிறிஸ்துவுக்குள் எனக்கு தகுதி இருக்கு, கிறிஸ்துவுக்குள் எனக்கு வல்லமை இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை அறியாதவர்கள் தேவனண்டை விசுவாசத்தோடு பேச மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. இல்லையா? அது அவ்வளவுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். கரெக்டா சொன்னீங்க. வாசித்துருவோம். பேஜ் 91ல செகண்ட் பேராகிராஃப். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் கிருபாசன தண்டையில் நுழைவதற்குள்ள தகுதியை குறித்து கேள்வி எழுப்ப மாட்டீர்கள், அதாவது சந்தேகப்பட மாட்டீர்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமான பாவமாக இருந்தாலும், எவ்வளவு கடுமையான வியாதியாக இருந்தாலும், எவ்வளவு பலமான பிசாசாக இருந்தாலும் உங்கள் பட்சத்தில் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. வெரி குட். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் விசேஷமான பாக்கியவான்கள். இப்படி பொறுமையா உட்கார்ந்து வேதத்துள்ள மகத்துவங்களை கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்கிறார். நான் அப்படி உங்களை பிளஸ் பண்றேன். பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. ஓ, எங்களை நல்லவர்கள் என்று எண்ணி ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிற தேவனுடைய ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தை குறித்த அறிவை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக நன்றி ஆண்டவரே. குமாரனுடைய இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டு குமாரன் எங்களுக்குள்ளே பரிசுத்தமாக வாசம் பண்ணுகிறதுனாலே எங்களிடத்துல பழுது ஒன்றுமில்லை என்கிற இந்த சத்தியம் இன்னும் ஆழமாக பதிவதாக. இளைய குமாரன் அப்பாவுக்கு விரோதமாக அத்தனை துரோகம் பண்ணின பொழுதும் தகப்பன் அவருடைய அன்பை மாற்றிக்கொள்ளவே இல்லை ஆண்டவரே. அதற்காகவே இந்த கதையை உம்முடைய குமாரன் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு தகுதியை முற்றிலுமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்து உம்முடைய குமாரன் எங்களை பற்றி சொன்ன எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எல்லாருக்கும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். தேவ வார்த்தையை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவை போல பிரச்சனைக்கு தீர்வாக தேவர்களாக 21வது நூற்றாண்டிலே நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்கிற இந்த நிஜத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்,
ஆமென் 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 ஆமென்.